கடக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தாலேயானால் அஷ்டமத்து சனி இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இந்த மாதத்தில், அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தாலும் நல்ல மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றங்கள் அப்படின்னா, புதிய கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது ஜனவரி மாதத்தில் பார்த்தாலேயானால் ஜனவரி 1ஆம் தேதி 30ஆம் தேதி 30/12/2024 மேலே சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரனை செவ்வாய் பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஆனால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். 5-10 அதிபதி நீச்சம் பெற்றாலும் வக்கரம் பெற்று இருப்பது பெரிய விசேஷம். அதன் மூலியமாக புதிய தொழிலமையும், தொழிலில் மாறுதல் வரும், புதிய வேலை கிடைக்கக்கூடும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஏற்றம் கிடைத்த வேலையில் பணவரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும், இருந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றியை சுவைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் மூலியமாக பண வரவு வரக்கூடிய, சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் குரு வக்ரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கிற மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவிகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் வரவேற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதின்றவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இந்த முதல் 15 நாளில் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். மார்கழி 15 தேதி வரலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால உடல்நிலையிலையும் பண வரவிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.